அல்லேலூயா. மனதை என்ன பண்ணுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, மறுரூபமாக வேண்டும். யூ நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம். நீங்க மறுரூபம் ஆகணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க மறுரூபம் ஆகணும்னா உங்க மனது புதிதாகணும். சொல்லுங்க. If you want to be transformed, your mind got to be renewed. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்ப அந்த மகிமைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. It is God's predestined will that we all should be transformed and conformed to the image of the Son of God. மனுஷகுமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொருவரும் மறுரூபமாக வேண்டும் என்பதே தேவனுடைய மேலான சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மறுரூபத்தை நாம் எட்ட வேண்டும். இந்த மறுரூபத்துக்கு ஏற்றபடி நாம் மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமாங்க? மனது புதிது ஆகுதல். அல்லேலூயா. In order for me to be transformed and confirmed to the image of the Son of God, the thing that I needed to do with the help of the Holy Spirit is renew my mind. Hallelujah. அந்த ரோமர் 12:2 படிங்க பார்க்கலாம் திரும்ப. Do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind, so that you may able to comprehend, that you may able to know what is that good, perfect and acceptable will of God. Amen. இப்போ 1வது வசனத்துல தேவன் இவ்வளவா இரக்கங்களை காண்பித்தபடினால பவுல் சொல்றாரு, நீங்களும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Verse 1, Paul says that God has shown his mercy in a greater measure. So what you have to do now? You have to do your part. Hallelujah. Hallelujah. நாம் செய்ய வேண்டிய பகுதியை, இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை பவுல் செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். Paul is telling that you got to do something in order to be transformed. What is that? Renew our mind. இந்த மறுரூபத்தை நீங்கள் எட்ட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார், அதை நம்ம பெற்றுக்கொண்டாயிற்று. இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பவுல் சொல்லுகிறார். Whatever God could, whatever God should do, he has done, and because of that we received his mercy and standing in this grace. Now you got to do something. அல்லேலூயா. இப்போ நீங்க சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்றார். என்ன பண்ணுமா? மனது புதிதாகுதல். என்ன பண்ணுமா? மனது புதிதாகல். What is called renewing the mind? மனது புதிதாகல்னா என்னங்க? அர்த்தத்தை எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா. Made new in my thinking. என்னுடைய சிந்தித்தல்ல நான் புதிதாக மாறுவது. Made new in my thinking. என்னுடைய சிந்தித்தல்ல புதுப்பித்துக் கொள்வது. இரண்டாவது அர்த்தம் thinking right, சரியானதை யோசிப்பது, சரியானதை சிந்திப்பது. thinking right, thinking right. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். God did not give us a spirit of timidity, but he has given us a mind that is filled with love, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். Hallelujah. God has given us sound mind. அப்ப the renewed mind means a sound mind that has been received from God. Hallelujah. மனது புதிதாக நல்லா. இப்போ இந்த போர்ஷன் தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ other meaning for the renewed mind is mind like Christ. இந்த புதுப்பிக்கப்பட்ட சிந்தை என்று சொல்லுவது என்னவென்றால் கிறிஸ்துவை போல சிந்தை. இந்த பூமியில் நடக்கும் பொழுது கிறிஸ்து எப்படி சிந்தித்திருப்பாரோ அப்படிப்பட்ட சிந்தைக்கு நேராக என் சிந்தையை மாற்றிக்கொள்வது. When Jesus was walked on the earth, how he thought, how his mind was, like that I need to alter and align my mind with. That is renewing mind, renewed mind.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மனது புதிதாகுதலுக்கு என்னங்க செய்யணும் என்று நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியுடைய உதவி முதலாவது நாடணும். You need the help of the Holy Spirit of God to renew our mind. இப்போ மனது புதிதாகின்னு சொல்லிட்டீங்க, எப்படிங்க புதிதாகிறது? அது ரகசியம் கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க மனது புதிதா? You told to renew your mind. Tell me the shortcut how to become renew in my mind. எல்லாரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க, கோவமா பாக்குறீங்களா? மெசேஜ் முடிச்சிடுங்க பாஸ்டர்னு. ஒண்ணுமே புரிய மாட்டேன். So how to renew my mind? எத்தனை பேருக்கு மனது புதிதாகணும்? So in order for me to renew my mind, there are certain things the word of God says. Number one, appropriate or act on who you are in Christ Jesus. என் மனது புதிதாக வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக எதை செய்து முடித்தார், அதன் அடிப்படையில் நான் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். I appropriate or act on what Christ has done for me on the cross of Calvary. Hallelujah, hallelujah. முதலாவது கிறிஸ்து எனக்காக என்ன செய்தாரு, அதை நான் என் வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுதுதான் என்னுடைய மனது புதிதாக ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. சின்ன எக்ஸாம்பிள், ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? How many of you living still in guilt? You are a Christian, நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா குற்ற உணர்வோடு கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. யாருங்க நீங்க? So Jesus says, I have forgiven all your sins. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தத்தினாலே எல்லா பாவங்களையும் என்ன பண்ணியிருக்கிறேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் நான் நீக்கி விட்டிருக்கிறேன் என்று தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நான் குற்ற உணர்வோடு தான் வந்திருக்கிறேன் சபைக்கு. பாவ குற்றம் என்னை அழுத்துகிறது. The sin that I've done, the condemnation, the guilt is pressing me so much. I don't want to come to church because this friend called me, I came. Hallelujah. You need to believe what Christ has done and you need to act accordingly. தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்காக என்ன செய்தாரோ, கிறிஸ்துக்குள் நாம் என்னமாக இருக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த தொடங்கும் பொழுது நம்முடைய சிந்தை புதிது ஆகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கும் போதோ இல்ல காலேஜ்ல ரட்சிக்கப்பட்டிருக்கும் போதோ ஒரு கேங்கோட வந்திருப்பீங்க, திடீர்னு ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அவனுக்கு வந்து இப்படியா கிண்டல் பண்ணாங்க, டேய் என்னடா சாமியார் ஆயிட்டே நீ பரிசுத்தவானடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? என்ன ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனா நீங்க பரிசுத்தமா ஆண்டவருக்கு வாழ்றது அது உண்மையா இல்ல அவர்கள் சொல்லுவது உண்மையா? What is true? ஏனென்றால் நீங்கள் ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ தொடங்கி விட்டீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில புதிதான மாற்றங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது வந்து அது மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னா, நான் மாறிட்டேன் நீயும் மாறிடுறா. If anybody say like that, bully you like that, you tell them I change, you also change. Amen, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு செய்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த தொடங்கும் பொழுது உங்கள் சிந்தையானது மறுரூபம் ஆக தொடங்குகிறது. ஆமென். The moment you start acting on what Jesus Christ has done for you on the cross of Calvary, after identifying who you are in Christ Jesus and act accordingly, your mind will start to renew. எதிரில வந்து நீ பாவிடான்னு சொன்னா கூட நீங்க என்ன சொல்லணும்? The whole world also come and stand before you and say you are a sinner. What you should do? What you should say? I am not a sinner anymore. I am a saint of God. Hallelujah. நான் அந்த காலத்துல பாவியா இருந்தேங்க, ஆனா இப்ப இல்லைங்க. கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தமானவனாக மாற்றி இருக்கிறார். Hallelujah, hallelujah. இந்த போட்டோல தொங்கறாரு பாருங்க, சின்னப்பர் அருளப்பர், அவங்க பரிசுத்தவான் இல்ல, நான் பரிசுத்தவான். ஆமென்,
Hallelujah. The saints that are on the photos, with the garland, with the long bed, they are not saints. We are the saints of God. Hallelujah. எத்தனை பேருங்க புரியுதோ புரியலையோ? Amen. So you need to act. Hallelujah. Act அப்படின்னா என்ன அர்த்தம்? You need to act on your faith. Amen. உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணுங்க. உங்க விசுவாசத்தை எப்படிங்க வெளிப்படுத்துவீங்க? ஏன்னா வேதம் சொல்லுகிறது கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா. If your faith does not have action, corresponding demonstration, your faith is dead faith. You can shout loudly, Jesus is Lord, but if your life does not represent the lordship of Jesus in your life, your faith is in vain. நீங்க நல்லா சத்தமா கத்தலாம், இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்தலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்து உங்கள் மேல் ஆளுகை செய்கிறார் என்பதை உங்க கிரியைகளை வெளிப்படுத்தாவிட்டால் உங்கள் விசுவாசம் செத்து போன விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. There are many works of faith. விசுவாசத்துக்கு அநேக கிரியைகள் உண்டு. முதலாவது கிரியை, விசுவாசத்துக்கு முதலாவது கிரியை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். Amen. There are many acts of faith. The number one requisite of the works of faith is obedience. Amen. See, people, one of the word that the new generation does not like is obey. Hallelujah. இந்த புது சந்ததிக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல், அது பிடிக்கவே பிடிக்காது. Hallelujah. Hallelujah. But do you know one thing? Do you know one thing? The more you submit to God, the more you will have the power of God. எவ்வளவாக நீங்க தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவாக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். Hallelujah. Obedience is not weakness, it is the power of God to serve God. கீழ்ப்படிதல் என்பது பலவீனம் அல்ல, அது தேவனை சேவிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன். Hallelujah. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க? என்னுடைய பலவீனத்துல, நம்ம பலவீனத்தில் தான் அவருடைய பவரை காமிப்பார். Hallelujah. In our weakness only the power of God will be revealed. Amen. அப்போ அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் என்ன நம்புறேன், என்ன விசுவாசிக்கிறேன், அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. So ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது அப்படி நம்ம பார்க்கணும். Before we got saved, what was our spiritual standing and state? We are lost and condemned before God. தேவனுக்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்ததுங்க? நாம் காணாமல் போனவர்களாக இருந்தோம், தேவனுடைய கோபாக்கினிக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தோம். But now we are in Jesus Christ. What is our spiritual state and standing? We are saved and we are justified. Amen. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இப்போ இருக்கிறபடினால நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். That's why the Bible says to make you understand 2 Corinthians 5:17, 2 கொரிந்தியர் 5:17 எடுக்காம சொல்றவங்களுக்கு ஒரு gift நான் தருவேன். Therefore, if anyone is in Christ, he is a new creation. Behold, all things have gone and all things have become. படிங்க தமிழ்ல சிஸ்டர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? ஹலோ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால பழையனெல்லாம் அழிந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டது. அல்லேலூயா. Therefore I am in Christ, all things have gone, behold all things have become new. எல்லாம் புதிதாகிவிட்டது. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கி விட்டார். நாம் தொலைந்து போயிருந்தோம், இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குதுங்க? தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முன்பாக தேவனுக்கு முன்பாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தோம், இப்பொழுது நாம் தேவனால் நீதிமான் என்று நியாயந்தீர்க்கப்பட்டிருக்கிறோம்.
Before we were lost and condemned before God, but now because of the grace of God, we are saved and justified by God the Father in Jesus Christ. Amen. Hallelujah. பழையனெல்லாம் கழிந்து போயின, எல்லாம் எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாச்சா? ஹலோ, பேச்சு ஒன்றும் மாறல, நடவடிக்கை ஒன்றும் மாறல. ஹலோ, the talking did not change, the behavior did not change, the character did not change, your relationship did not change, the people whom you are hanging out with, they did not change. வார்த்தை மாறல, நடக்க மாறல, குணம் மாறல, யார் கூட சுத்தி இருந்தீங்க அவங்க கூட ஒன்றும் மாறல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பழையனெல்லாம் கழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அல்லேலூயா. அவர் புதிதாகி விட்டார். ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னும் பழைய தான் பிடித்து கொண்டிருக்கிறோம். God has made everything new, but we are still holding on to that old things. You need to understand, you got to understand, God has changed your position and your identity through Jesus Christ. தேவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களுடைய அடையாளத்தையும் அந்தஸ்தையும் மாற்றி விட்டார் forever. ஆமென். மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை படி நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. You may believe one thing and think one thing. நீங்க ஒன்னு விசுவாசிக்கலாம், ஒன்னு யோசிக்கலாம். யோசிக்கிறத நம்ம பசங்களுக்கு அடிச்சுக்க முடியாது. ஆமென். நல்ல சிரிப்பு பிரதர். ஆமென். நம்ம இந்த வழியா தான் சிந்தித்து கொண்டிருப்போம், நம்ம பையன் பின்னாடி வழியா வந்து சிந்திப்பான். Hallelujah. What you are believing, what you are thinking should not contradict each other. நீங்க மனதில நீங்க இருதயத்திலே விசுவாசிக்கிறதும் சிந்தையில இருக்கிற திங்கிங்கும் மாறுபடக்கூடாது. அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். Looking at that person only, God is telling a double-minded man is unstable in all his ways. Are you with me? What you believe, you have to think, program your thinking according to what you believe. நீங்க வசனத்துல தேவன் சொன்னதை எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படி உங்கள் சிந்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்? கனெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன நெட் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்றீங்க? என்னப்பா அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? என்ன விசுவாசிக்கிறோம் அந்த சிந்தையை அதோடு கூட இணைத்து விட வேண்டும். ஆமென். So what you believe in the word of God, what you believe, what God has said, you need to align your thinking accordingly. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்து பார்க்கலாம் எப்படி நம்ம தேவனுடைய சிந்தையாக நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். ஆமென். How many of you want to experience God's power in your life? கர்த்தருடைய வல்லமை நான் இது வரைக்கும் பார்க்கல, என் வாழ்க்கையில பார்க்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருங்க? If you want to experience God's power in your life, do what God says to you. ஆமென். உங்க கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. அது செய்யாததுனால தான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியவில்லை. ஆமென். Until you do what God told you to do, you can never see the power of God manifest in your life. தேவன் சொன்னதை நீங்கள் கீழ்ப்படியாத வரைக்கும், செயல்படுத்தாத வரைக்கும் தேவனுடைய வல்லமை நீங்க என்ன பண்ண போறதில்ல? பார்க்க முடியறது இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஆமென். அல்லேலூயா. Peter told Jesus, Lord, if you are the Lord, if you are, it is you, give me the command to come to you. ஆமென். ஆண்டவரே, இது நீரானால் தண்ணீர் மேல் நடந்து வருவதற்கு அதிகாரம் தரும், கட்டளை கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னங்க சொல்றாரு? Come. Amen. Peter did not believe. Peter knows that if anybody
walked on the water, they will go down. பேதுருக்கு நல்லா தெரியும் தண்ணி மேல யாரனா நடக்க முடியுமா? முடியாதங்க. இந்த சைடு இருக்கிறவங்க தண்ணி மேல நடக்கறாங்க பொழுது மூழ்கி விடுவோம். ஆனா அவன் தண்ணீரினுடைய அந்த ரியாலிட்டியை பார்க்கல, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. Irrespective of your situation, circumstance and people, if you do what God told you to do, you will see the power of God manifesting in your life. Amen. அந்த சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், மனிதர்கள் அப்பாற்பட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண முடியும். ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, எப்படி நம் மனதை புதிதாக்குவது. இரண்டாவது, எப்படி மனதை புதிதாக்குவது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம், முடித்து விடலாம் சீக்கிரம். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சோ நம்முடைய சிந்தையில ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான சிந்தனைகள் வருது. Every day you will come through millions of thoughts. Hallelujah, hallelujah. இப்போ கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க நிறைய பேர் வந்து இங்க தான் இருக்கிறீங்க, ஆனா மைண்ட் எங்கேயோ இருக்குதுங்க. So many of us are here but our minds are somewhere. Our mind is set on something. நம்முடைய சிந்தையானது வேற ஒரு காரியத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிர்க்கிற எல்லா சிந்தனைகளையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The word of God says, take every thought captive. Amen. Take every thought captive. ஒவ்வொரு சிந்தையும் என்ன பண்ணுங்க, சிறைப்படுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. First we need to write down this. Think what you think. Think about what you think. ஒரு நாள் யோசிக்கிறீங்களா உட்கார்ந்து தனியா? Think what you think. உங்க சிந்தனை எப்படி இருக்குதுன்னு அதை குறித்து எழுதுங்க. Amen. Write down what all things you're thinking every day. The Bible says discern everything. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ உங்களுக்கு சிந்தை வருது இல்லையா, அந்த சிந்தையை ஆராய்ந்து பாருங்க. இது கர்த்தரிடத்தில் வந்ததா, பிசாசனிடத்தில் வந்ததா, உலகத்திலிருந்து வந்துச்சா, என் மாம்சத்திலிருந்து வந்துச்சான்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். ஆமென். So you have to discern, examine, test every thought that come to your mind, whether it comes from God, whether it's come from the world, the devil or the flesh. Hallelujah, hallelujah. If the thought that came to you give you inspiration, it increase your faith, giving you joy of the Lord, definitely that thought has come from God. ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வருகிறது, அந்த சிந்தை உங்களுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ளாக உற்சாகத்தையும் கர்த்தருக்குள் கொடுக்குமே, ஆனால் அது நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. But if a thought gives you temptation to do something against God, it is not from God. Amen. ஒருவேளை அந்த சிந்தனையானது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை எனக்குள்ளாக சோதனையையும் அந்த பரீட்சையும் ஏற்படுத்துகிற அந்த காரிய சிந்தை வறுமையானால் அது தேவனிடத்தில் வந்ததல்ல, அது பிசாசினிடத்திலிருந்தோ உலகத்திலிருந்தோ மாம்சத்திலிருந்தோ வந்திருக்கலாம். Hallelujah. Because God is a good God, He will not tempt anybody. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. Amen. So you have to think and analyze process. Amen. அந்த blood bankல போனீங்கன்னா அந்த சாம்பிள் எடுத்து அந்த மெஷின் உள்ள வைப்பாங்க, அது பாட்டு சுத்தும் கொஞ்ச நேரம் இல்லையா, சுத்திட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, இதுதான் ரிசல்ட் அப்படின்னு. So you need to analyze what kind of thought is passing your mind. Amen. Take the thought captive. அந்த சிந்தையை எடுத்து இயேசுவின் நாமத்தில் இந்த நினைவை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன கட்டி என்ன செய்யணும், அப்புறப்படுத்த வேண்டும்.
You need to take charge over the thought. I take this thought, charge over, and bind it in the name of Jesus Christ. You have to do it. When you read this verse, you can understand renewing the mind is also a spiritual warfare. மனது, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும், மனதை புதிதாக்குறது கூட ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அல்லேலூயா. பவுல் அது முன்னாடி வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குள்ளவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. Are you with me? அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து மனுஷனுடைய செயல் அல்ல, மனுஷனுடைய சிந்தையில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த கர்த்தருடைய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுங்க, தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know Martin Luther? அது மார்ட்டின் லூத்தர் வந்து அருமையா ஒரு கதை சொன்ன, ஒரு காரியம் சொன்னாரு. பறவை உங்க தலை மேல பறக்கிறத நம்ம தடுக்க முடியாது, ஆனா அந்த பறவை உங்க தலை மேல் கூடு கட்டுகிறதை தடுக்க முடியும். Martin Luther said like that, you cannot stop birds flying over your head, but you can stop that birds bringing nest on your head. புரிந்துதா? ஆமென். அந்த சிந்தனைகள் வராமல் தடுக்க நம்மளால முடியாது. வந்த சிந்தையானது என்னை பாதித்து எனக்குள்ளாக ஒரு பழக்கமாக மாறாதபடிக்கு காத்துக்கொள்ள என்னால முடியும். ஆமென். I cannot stop the birds flying over my head, but I can stop the birds building nest on my head. I cannot stop the thoughts coming to my mind. It will keep on coming. But what should I do? I should not let it become a habit. Let it not become a thought pattern in me. We can do that. We can do that. Hallelujah. Hallelujah. So, whenever your thoughts is coming, think what kind of thought it is. It is from God or it is from evil. Amen. The Bible talks about vain imagination and fantasies. வேதம் சொல்லுகிறது வீணான சிந்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வீணான சிந்தனைங்க, மாயமாலத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வரும், அதை சிறைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கிரீன்ல தான் ஹீரோயின் அப்படியே பறந்து ஓடி வரும், நிஜத்துல இல்ல. புரியுதா? ஸ்கிரீன்ல தான் ஹீரோ 10 பேர் கூட ஃபைட் பண்ணுவாரு, அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. Don't believe all these thoughts, believe God's thoughts. இந்த வீணான சிந்தனைகளை நம்பி ஏமாந்து போய்விடாதீங்க, மாயமாலத்துக்கு விழுந்து போய் விடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையானது சத்தியமாக இருக்கிறது, அதை விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் வருகிற ஒவ்வொரு சிந்தையும் யோசித்து பாருங்க, இது ஆண்டவரிடத்துல வந்துச்சா? அல்லேலூயா. பிரேயர் பண்ணி இருப்பீங்க, நல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அழகா ஜெபித்து ஆராதித்து கொண்டிருப்பீங்க, திடீர்னு ஒரு சிந்தை வரும், கேவலமான சிந்தை, அழுக்கான சிந்தை. எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கீங்க? ஆமென். இது ஆவிக்குரிய போராட்டம். அல்லேலூயா. It's a battle against you. When you're praying, sometimes suddenly an ungodly thought comes, a filthy thought comes. It is a spiritual battle against you. My brother, my sister, you need to understand. ஆமென். இதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, மனதை எப்படி புதிதாக்க வேண்டும்? ஏசாயா 55:8. How to renew our mind. முடித்து விடலாம் சீக்கிரம். அடுத்த வசனம் கூட படிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுங்க, நோட் எடுத்து உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அதை ஒரு எழுதுங்க. அது எழுதும் போதே உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி தாட் பேட்டர்ன் ஐ ஹேவ். Go home today and write down what you are thinking from morning to evening. Just write down. When you look at all the thoughts, you will come to know what kind of thought pattern you have. Hallelujah.
வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் நம்முடைய வழிக்கும் நினைவுகளுக்கும் மேலானதாக இருக்கிறது. Our thoughts are not God's thoughts, our ways are not God's ways. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் வழியை விட்டுட்டு, ஏன் நினைவை விட்டு கர்த்தருடைய நினைவையும் கர்த்தருடைய வழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. So what I should do? I will leave my stupidity, I will leave my foolishness, and I will cling on to the word of God, wisdom of God, knowledge of God. Amen, hallelujah. என்னுடைய மூடத்தனத்தின் சிந்தனையும் என்னுடைய முட்டாள்தனத்தையும் நான் விட்டு தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் அப்படிப்பட்ட நினைவுகளை என்ன பண்ணுவேன்? மாற்றிக்கொள்வேன். ஹல்லேலூயா. So we have to exchange our thoughts with God's thoughts. சொல்லுங்க பார்க்கலாம். Exchange our thoughts with God's thoughts. நம்முடைய நினைவுகளை தேவனுடைய நினைவுகளுக்கு நேராக பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Exchange negative thought with, that is world teaches. ஹலோ, உங்களுடைய நெகட்டிவ் சிந்தனையை பாசிட்டிவ் சிந்தனையா மாத்திக்கொள்ளுங்க. அது உலகம் சொல்லி கொடுக்குது, அப்படி இல்லை. Exchange your negative thoughts with God's thoughts. Amen. Exchange your negative thought with faithful thoughts. உங்களுடைய சீர்கெட்ட சிந்தனை விசுவாச சிந்தனையாக மாற்றிக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சிந்தனையாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில மனதை சுத்திகரிக்கிற வல்லமை உண்டு, மனதை புதிதாக்குகிற வல்லமை உண்டு, மனதை உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. The word of God has the power to cleanse our mind, renew our mind, and rebuild our mind. ஹல்லேலூயா. மறுபடியுமாக கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தை கட்டப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆகையால் தான் நம்ம என்ன பண்ண, வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம். So that is why it's very important to meditate on the word of God. Hallelujah, hallelujah. Meditate na என்னங்க? Meditate na தமிழ் அர்த்தம் தியானம். நம்ம ஒரு மாடு பார்த்தீங்கன்னா, ஊர்ல மாடுலாம் பார்த்துருக்கீங்க, எருது மாடு. அது போய் கொஞ்சம் மேய்ச்சல் போவோம். மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டு ஒரு நேளான இடத்துல உட்கார்ந்துட்டு அது என்ன பண்ணும்? திரும்ப சாப்பிட்டதை வாய்க்கு கொடுத்து அசை போடும். அசை போட்டு அந்த உணவில் இருக்கிற எல்லா சத்தையும் ருசித்து அது எடுத்து சாப்பிடும். When you see an ox eating, it eat for some time and go and lie down for a while, and what it does, it will bring forth everything to its mouth, and again it will chew the curd. Amen. And it enjoy every bit of it. அப்ப அந்த மெடிடேட் என்று சொல்லும்போது கர்த்தரிடத்தில் தியானமா இருந்தா அதே யோசித்து கொண்டிருப்பது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? இது எனக்காக எழுதப்பட்டிருக்கு சொல்லி அந்த வசனத்தை நாம் அசை போட வேண்டும். You need to cherish in the word what God has said, what God is telling, what is this verses mean to me. You have to meditate on it. ஆகையால் தான் தாவீது சொல்றாரு, அவருடைய வசனம் தேனை பார்க்கிலும் தெளி தேனை பார்க்கிலும் இனிமையும் மதுரமாக இருக்கிறது. தேனிலும் மதுரமாய், தேனிலும் மதுரமாய் இயேசு கிறிஸ்து മാധുര്യവാൻ രുചിച്ച് നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. அவர் மாத்திரம் இனிமையானவர் அல்ல, அவருடைய வார்த்தையும் இனிமையானது. அல்லேலூயா. சோ அந்த வார்த்தை நல்லா அசை போட கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நீங்க எவ்வளவு தியானம் பண்றீங்க அவ்வளவாக உங்க சிந்தையானது கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பும். அல்லேலூயா. The more you meditate on the word of God, your mind will be saturated with the word of God. Amen. அல்லேலூயா. மெடிடேஷனா நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் யோகா. How many of you do yoga? எத்தனை பேர் இந்த யோகா ட்ரைனிங் எல்லாம் போறீங்க? அல்லேலூயா. இந்த யோகால என்ன சொல்லி தராங்க? Empty your mind. Forget everything. You be as your God. அந்த யோகால என்ன சொல்லி தராங்க? எல்லா உங்க மைண்ட் என்ன பண்ணுங்க? எம்டி பண்ணுங்க.
இந்த ஆசனம் அந்த ஆசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆசனம் வாயுக்கெல்லாம் போயிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. Believers are doing these things. விசுவாசிங்க யோகா பண்றாங்க சுகத்துக்காக. என்னுடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி இருக்கிறாரே. Hallelujah. By my stripes you are healed. Amen. You are believing the cross of Christ, stripes of Christ, or you are believing some, understand, yoga is not meditation. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க யோகா வேதம் சொல்லுகிற தியானம் அல்ல. Hallelujah. யோகா என்பது தேவன் சொல்லுகிற தியானம் அல்ல. சொல்லுங்க, yoga is not the meditation the word of God says. Hallelujah. Hallelujah. நீங்க உன்ன போய் யாராவது இதுல இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா, if anybody involved and doing it, you are already caught into a cult. You are already caught into an occult. ஒரு பிசாசனுடைய போதனைக்குள்ளாக ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருவேளை இந்த யோகா பயிற்சிலாம் இருந்தீங்கன்னா. அல்லேலூயா. சொல்றது என் கடமை, கர்த்தருடைய வார்த்தை சொல்வது என்னுடைய கடமை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? நம்முடைய சிந்தனைகளை விட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். That's why we are telling you to pray the word. அதனால தான் சொல்றோம் வார்த்தையை ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த எமோஷன் நிறைய உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் கொடுக்கும். ஹலோ, என்னங்க, உங்க உணர்ச்சிகள் நிறைய உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தேராது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுங்க, அது பலிக்கும். ஆமென். Don't pray out of your emotions and feelings. Pray the word of God. If you will see, it will come to pass. Amen. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வார்த்தையாக சிந்தையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Exchange our thought to God's thought. What does it mean? We are not sick people praying for healing. We are healthy people fighting disease and sickness. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் வியாதியஸ்தர்கள் அல்ல, குணப்பட வேண்டுவதற்காக தேவனிடத்தில் வேண்டல. அப்படி இல்லை, அது இல்லை உண்மை. நாம் சுகமாக இருக்கிறோம். நோய்க்கும் வியாதியும் நமக்கு எதிராக வரும்போது அதோடு போராடுவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. We are not sinners trying to be holy. We are already saints of God fighting against sin. ஆமென். நாம் பாவிகள் அல்ல, பரிசுத்தமாவதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ற முடியல, அது சிந்தனை அல்ல. நான் பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நான் போராடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சிந்தையை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மறுரூபம் வரும். அல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 4:23, எபேசியர் 4:23 படித்துவிட்டு எழுந்து நிற்கலாம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, the Bible says, be renewed in the attitude of your mind. உங்களுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க மனப்பான்மையை மாற்றுங்க. Change the attitude of your mind. Change the attitude of your mind. If you change the attitude of your mind, you can change the altitude of your life. Hallelujah. உங்களுடைய மனப்பான்மையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் உயரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. So everybody has a different kind of attitude in our mind. Hallelujah. சிலர் நடக்கும் போதே தெரியும் என்ன ஆட்டிடியூட், பார்த்து ட்ரெஸ்ஸிலே தெரியும் ஆட்டிடியூட், பேச்சில் தெரியும் ஆட்டிடியூட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்கள் மனப்பான்மை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். Change the attitude of your mind according to our creator. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாம், முடித்து விடலாம். அப்போ என்னுடைய சிந்தையினுடைய மனப்பக்குவத்தை நாம் மாற்றணும், என் மனதினுடைய பக்குவத்தை நாம் மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:8 கடைசி வசனம் படிச்சு முடிச்சிடலாம். கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகளோ, கடைசியாக சகோதரரே, சகோதரிகளே கூட படிக்கணும். பாவம் பசங்க.
கடைசியாக சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கமுள்ளவைகள் நம்ம காலையில அந்த சிந்தனை வரும்போது இது உண்மையான சிந்தனையா? ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Finally, my brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. Think about such things. Hallelujah. Renewing our mind is an intentional discipline that everybody has to go through. மனதை புதிதாக்குவது என்பது நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் சமயம் எடுத்து நாம் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம கண்களை மூடலாம் இந்த காலை வேளை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதன், ஒரு விசுவாசி கடந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னவென்றால் மனது புதிதாகிறது. The most important spiritual discipline a man who saved or a woman who saved has to undergo is renewing of the mind. Renewing of the mind. இந்த காலை வேளை யோசித்து பாருங்க, உங்க சிந்தை எப்படி இருக்குது, எங்க இருக்குது? Think in this morning time, where is your mind? What kind of mind you have? What kind of mind you have? யோசிங்க. நீங்க think, but think what you think. நம்முடைய பலத்துல நம்முடைய சிந்தையை புதுப்பிக்க முடியவே முடியாது. ஆவியானுடைய உதவி தேவை, கர்த்தருடைய வசனம் தேவை, அவருடைய கிருபை தேவை. By our own strength we can never renew our mind. We need the help of the Holy Spirit. We need the counsel and guidance of the Word of God. We need the grace of God. இந்த காலை வேளை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, என் சிந்தையை புதுப்பிக்க Lord, help me to renew my mind. I want to be transformed. ஆண்டவரே, நானும் மறுரூபத்தை எட்டணும்ப்பா. Lord, I also want to be transformed, oh Lord, into your likeness. இந்த மனசு தாங்க பிரச்சனை நிறைய பேருக்கு. It is the mind that is a problem for all the people. Hallelujah. Give your mind to the Lord. Ask the Holy Spirit of God, please rule my mind, guide my mind. கேளுங்களா, ஆவியானவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க அல்லேலூயா. பிரதர், இந்த சத்தியத்தை செயல்படுத்தலைன்னா நீங்க கிறிஸ்து 1000 வருஷம் நீங்க சர்ச்சுக்கு வந்தா கூட ஒன்றும் மாற்றம் இல்லை. This is a beautiful truth that changed my life. It can change your life also. இது ஒரு மிக மேலான சத்தியம். நீங்க 1000 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு கூட இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தலினால் உங்களுக்குள்ள மாற்றம் இல்லை, மறுரூபம் இல்லை, எழுச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, என் மனதை புதிதாக்குங்கப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என் மனது புதிதாக்குறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. எப்படி உங்க சிந்தை இருக்குது நீங்களே பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு காண்பிட்டோம் இந்த காலை வேளை. I pray the Spirit of God reveal what kind of thought pattern, thinking pattern, mind you have. Hallelujah. But God wants all of us to have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரையும் மறுரூபமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் பண்ண முடியும், நான் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண்களை திறங்கப்பா. லார்ட், ப்ளீஸ் ஓபன் த லார்ட் blindness from my mind that I'm able to see your glory. I want to be transformed. அல்லேலூயா. ஆண்டவரே, மறுரூபமாக விரும்புறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த மறுரூபம் ஆவதற்கு என் சிந்தை தடையா இருக்குதப்பா. என் சிந்தையை புதுப்பீங்க. இந்த கேடான சிந்தையை எடுத்து போடுங்க. தாழ்வு மனப்பான்மை நிறைந்த சிந்தை, பொய்யும் புகட்டும் நிறைந்த சிந்தை, ஏமாற்றமும் வலியும் நிறைந்த சிந்தை ஐயா.
எடுத்து போட்டு விட்டு கிறிஸ்துவின் சிந்தனைக்காக. Lord, my mind is filled with lies, fear, doubt, low self-esteem. I've given my mind to the flesh and the things of the world. But today, Lord, I choose to give my mind to the Lordship of the Holy Spirit. ஆவியானுடைய கர்த்தத்துவத்துக்கு என் சிந்தையை நான் சாய்க்கிறேன் ஐயா. Hallelujah, hallelujah, hallelujah. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா மறுரூபப்படுத்துங்க. அதற்காக இருதயத்தை ஆண்டவரே புதிதாக்குங்க. பழைய எல்லாம் கழிந்து போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இன்னும் நிறைய பழைய காரியங்களை எங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்குது ஐயா. Lord, you said all things have gone away. Lord, forgive us. We failed to throw the old things. We failed to discard the old things, the expired things. Lord, help us, Lord God, to sort out the new things, glorious things, spiritual things. ஆண்டவரே, இந்த பழையனை கலந்து போட்டு விட்டு புதிதானவைகளையும் மேலானவைகளையும் ஆவிக்குரிய பொக்கிஷங்களாயும் ஆண்டவரே நாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா மனதுகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளை புதுப்பிக்கப்படுவதாக. ஆவியானவர் மீது ஆவியை ஊற்றுவீராக ராஜா. எங்களுடைய மனப்பான்மை மாறட்டும் இந்த காலை வேளையிலே. Let our Lord attitude of our mind be renewed according to the Creator. சிஸ்டத்தின் சாயலுக்கு ஒப்பாக எங்களுடைய மன சுபாவம் மனப்பக்குவம் மாறட்டும் ஐயா. அல்லேலூயா. தோல்வி மனப்பான்மை மாறி வெற்றி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஏழ்மை மனப்பான்மை, தரித்திர மனப்பான்மை மாறி வெற்றி மனப்பான்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Let every defeated mindset be transformed into a mindset to conquer and overcome. Let every mindset of failure, poverty and poor change into a mind of victory. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் பார்வை. குறுகிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் பார்வை. ஆனந்த துதி ஒலி கேட்கும். புது பூமி நீதி ஆளுகை செய்கிற அந்த நகரத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். ஆதி நிலை எகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. ஆழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். சிறை வாழ்வு மறையும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும். ஆகாய விண்மீனார் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குப்படி. ஆகாய விண்மீனார் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குப்படி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனுதினமும் நாம் மனது புதிதாகி மறுரூபம் ஆகிற வரைக்கும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.